இந்த 16 வயதில் படம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்காங்க. அந்த சம்பள விஷயங்களை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே. எனக்கு அந்த 16 வயதில் ப்ரொடியூசர் ராஜகண்ணன் அவர் வந்து கமல் கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அது என்னமோ தெரியாது, என்கிட்ட வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் வந்து எனக்கு வந்து கால் ஷீட்டு கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது. கால் ஷீட் அவர் கேட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் வந்துட்டு ராஜகண்ணன் சார் வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ண உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகண்ணன் சார் வந்து முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவரை நான் பார்த்தேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமல் அவர் வந்து அந்த விஸ்வரூபம் படம் ப்ராப்ளம் திஸ்டிங்காக இருக்கும்போது ராஜ்கண்ணன் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டார். நான் வந்து 16 வயதில் படத்தை வந்து புதுப்பிச்சு சினிமாஸ்கோப்பில் பண்ணி டிஎல்ஆ பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன், அதில் வர்ற பணத்தை எல்லாமே நான் வந்து கமலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்.